ஆமாம்மா. என்னங்க என்ன அங்க சாவடிச்சது போதும், இங்க வந்து சாவு. அம்மா மறுபடியும் கால் பண்றேன். கும்பகோணத்துல இருந்து வந்தேன், நீ கூப்பிட்டு வர மாட்டேனா? வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என் வாழ்க்கையே குப்பையா போச்சுன்னு. எதா இருந்தாலும் என்ன பார்த்து சொல்லுங்க. சின்ன வயசுலயே எங்க அம்மா சொல்லிச்சு கிழக்க பார்த்து கும்பிடு போட்டுக்கோன்னு. இப்போ உன் ஊருக்கு வந்து உன்னை கும்பிட வேண்டியதாயிடுச்சு. ஹலோ, இன்னைக்கு என்ன கும்பிடுறதுனாலதான் நீ ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க. அப்பா ஓவரா பேசினா இப்படிதான் ஆகும். இந்த முதுகு வலியால நான் டெய்லி செத்து செத்து பொழைக்கிறேன். அதுக்குதான் ஒரு ஆளு வேணுங்கிறது. ஓ, கோழி கறி வாங்குறதுக்கு அப்படியே கியூல நிக்கிறாங்க, அதுக்கு ஒரு வேலைக்காரன் வேணும். நான் தான் இருக்கனே உனக்கு வேலைக்கார மாதிரி. ஏய், யார் அது? சிகரெட் புடிச்சதுக்கு சாவச்சிருவியா? உனக்கு நேரம் நல்லா இருக்கு, பின்னாடி திரும்பிட்ட. முன்னாடி திரும்பி இருந்த இது மாதிரி உனக்கும் தொங்கி இருக்கும். இங்க இருக்கிற நாத்தம் பத்தாதுன்னு ஓ நாத்தம் வேறையா? ஒரு சிகரெட் புடிச்சதுக்கு மனுஷனை சாவடிச்சிருவியா? எவ்வளவு திமிரு உனக்கு! திமிரு கிமிருன்னு ஏதாவது பேசுன இங்கேயே உன்னை கொன்னு கொளுத்திருவேன் பாத்துக்க. என் கோழிக்கு புகையே பிடிக்காது. என்னது? கோழிக்கு புகை பிடிக்காதா? இன்னும் ஒரு நிமிஷம் நீங்க நின்னு அப்புறம் அந்த ஆளு சொன்னதுதான் இங்க நடக்கும். அப்பாக்கு 2வது கல்யாணம் ஆயிடுச்சா? முதல்ல கதையை கழுவி கொடுத்துட்டு இங்க இருந்து போ. யோ சாரு, என் கடையை இந்த ஏரியால தான் இருக்குது. எனக்கு கோவம் வந்துச்சு யாரும் இருக்க மாட்டீங்க. என் பொண்டாடி கிறுக்கு பிடிச்சதுன்னு வச்சுக்க, நீ இந்த பூமியிலே இருக்க மாட்ட. நீ ஒரு ஆளு, உனக்கு ஒரு பொண்டாட்டி. அதை அடிக்காத, இங்க அடி. அம்மா, கடவுள் நல்லவர் இல்லம்மா. உங்க அப்பா அப்படி என்னடா தப்பு பண்ணாரு? அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருமா. எனக்கு இப்பதானே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால அவர் வாழ்க்கை நாசமா போச்சு. திரும்பவும் நம்மனால அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீ திரும்ப வந்துடுக்கண்ணா. நான் இங்க வந்தது ஒருத்தனா திரும்பி வரதுக்கு இல்லம்மா, அப்பாக்கும் அவர் ஃபேமிலிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம கூட்டிட்டு வரம்மா. அம்மா, எனக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க. உனக்காக நான் இந்த ஒரு விஷயம் பண்றேம்மா, என்ன நம்புமா. எவ்வளோ வேணும்? வேலை வேணும் சார். ஊருக்கு புதுசா? ஆமா சார், எனக்கு சென்னை. யார் வர சொன்னா? எதுக்கு வந்த? என்னை வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து என்னை ஏமாத்திட்டாங்க சார். இப்போ வேலை தேடி சுத்திட்டு இருக்கேன் சார். ஐயோ, நீங்க ஏதாவது வேலை கொடுப்பீங்கன்னு வந்தேன் சார். எனக்கு பணமும் வேணாம், ஒன்றும் வேணாம் சார். கொஞ்சம் சாப்பாடு போட்டா போதும், என்ன வேலைனாலும் செய்வேன் சார். ஆமா சார். என்ன நடக்குதுங்க? வேலை கேட்டு வந்திருக்கான். நமக்கே வேலை இல்லைங்க, பணம் வேணான்றான். அது சரி, முன்ன பின்ன தெரியாதவனை எப்படி வேலைக்கு வச்சுக்கிறது? பாவண்டி, பார்க்க நல்ல பையன் மாதிரி தெரியறான். இருக்கட்டுமே. ஆமா, உனக்கு உன் பொண்டாட்டியை தவிர ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்களா தான் தெரிவாங்க. உன்னே மாதிரி என்ன யாரும் திட்ட மாட்டாங்கல்ல? என்னது? ஒன்னும் இல்ல, உன் மேல உள்ள பாசத்துல அப்படி சொன்ன. உனக்கு முதுகெலும்புல வலி இருக்குல்ல? எனக்கு எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுங்க. அது இல்லடி, ஒருவேளை சோறு போட்டா போதும், இங்கேயே கிடப்பான். ப்ளீஸ் மேடம், நானா அதை. வா உள்ள வா. இங்க பாரு தம்பி, உனக்கு சிக்கன் கட் பண்ண தெரியும்ல? தெரியாதுங்க. திங்கிறதுக்கு தெரியுமா? ஒரு தடவை கட் பண்ணி காமிச்சிங்கன்னா கத்துக்குவேன். அதெல்லாம் கத்துக்குவா. நான் கத்து கொடுத்த ஒருத்தர் இருக்கான், அவன் உனக்கு கத்து கொடுப்பான். ஏய், நீ எனக்கு மட்டும் தானே கத்து கொடுத்த, வேற யார் கத்து கொடுத்த? நான் உன்னதான் சொன்னேன். ஏய், ஒரு நிமிஷம். இந்த கடைக்கு நான் ஓனரா இல்ல ஒர்க்கரா? ஒர்க் பண்ற ஓனர். நான் தான் ஓனரு. வா வா, வேலையை பார்ப்போம். சட்டையெல்லாம் ரொம்ப ஈரமா இருக்கு, போய் சட்டையை கழட்டிட்டு வா போ. உன் பேரு? உன் பேரு ராமசாமின்னு சொல். போதும் போதும், தின்னுடி தின்னு. லக்ஷ்மி போதும், முக்கியமான எக்ஸாம் இருக்கு. நீ ஃபெயில் ஆயிட்டனா உங்க அம்மா என்னதான் திட்டம். வயிறு நிறைஞ்சதுன்னா மூளை நல்லா வேலை செய்யும், இல்லனா இந்த ஆளு மாதிரி தான் இருப்பேன். அதனாலதான் உன்னை கட்டிக்கிட்டேன். அது சரி, என்ன வாய் ரொம்ப ஓவரா இருக்கு? என்ன பண்றது, நடந்தா கால் வலிக்குது, வேலை செஞ்சா கை வலிக்குது, சாப்பிட்டா வயிறு வலிக்குது. ஆனா எவ்வளவு பேசினாலும் வாய் வலிக்காதே. எனக்கும் அதே ப்ராப்ளம் தான். ஆனா சாப்பிடும்போது பேசக்கூடாதே. நீ சாப்பிடுமா? டேய், தின்னு. இந்த கையிலேயே கொன்ன, இந்த கையிலேயே தின்ன. மேடம், எனக்கு சிக்கன் வேண்டாம். அப்பா, இங்க எல்லாம் சிக்கன் தான். இங்க காலையில சிக்கன், மத்தியான சாப்பாட்டுக்கு சிக்கன், நைட்டு டின்னருக்கு சிக்கன், கிச்சன் கழுவுறது கூட சிக்கன் சூப்ல தான்.
அவ்வளோ எதுக்கு? பாத்ரூம் வாஷ்ரூம் எல்லாம் சிக்கன்ல தான். தின்னா திங்கலனா போ. கனவா? இங்க தானே கட் பண்ண. நான் இது வரைக்கும் ஒரு சின்ன எறும்பு கூட கொன்னது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் எங்க அம்மாவுக்காக எங்க அப்பாவை கூட்டிட்டு போறதுக்காக உன்னை கொல்ல வேண்டியதாயிடுச்சு. என்னை மன்னிச்சிட. மறுபடியும் இந்த மாதிரி நடக்காம இருக்க நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். இப்ப நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். இப்பல இருந்து நீ என் கூட தான் இருக்கணும். இவன் இங்க வேலை செய்ய வந்த மாதிரி இல்ல, படுத்து தூங்குறதுக்கு வந்திருக்கான். இவனை எழுந்துடா. இது லட்சுமி மங்கம்மா செருப்பு மாதிரி தெரியலையே. யாரு வந்திருக்கா? பூஜா வந்திருக்கா. பூஜா வந்திருக்காளா? பூஜா 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 வரைக்கும். இது எனக்கு முன்னாடியே தெரியும். யார் இவன்? சந்திரான்னு புதுசா வேலைக்கு வந்திருக்கான். நமக்கு காம்படிஷன் இவனதான் இருப்பானோ? இவனும் எங்கு நானும் எங்கு. கோழி கடையில தயிர் சாதமா? தட்டி விடு. ஹாய் பூஜி. என் பேரு பூஜி இல்ல பூஜா. ஓகே பூஜா. இத்தனை நாள் இந்த லெகன் கோழிலாம் பார்த்து எனக்கு போர் அடிச்சிருச்சு. இந்த நாட்டுக்கோழிய பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கூவணும்னு தோணுது. நான் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். டயர்டா இருக்கு. நான் போய் படுக்கிறேன். பூஜி நீ ரெஸ்ட் எடு. இந்த கவுச்சி நாத்தத்துல ஒரு பூ வாசனை. நீ சாப்பிடுறது பீஸு. நான் உன் மேல லூசு. நான் சிக்கன்னு சிரிச்சா நீ அதுல சிக்கிருவ. சிக்க மாட்டேன். இங்க இருக்கிறதெல்லாம் கூமுட்டை. நீ தான் என் தங்க முட்டை. என் ஏஞ்சல் ரெக்கையில ஆணி அடிச்சாலும் அந்த ரெக்கைக்கு சேதமாகாம ஆணிய புடுங்க பாப்ப. புடுங்க முடியல, நீங்களே புடுங்க. புடுங்கிறது தான் இங்க பிரச்சனையா? இப்போல இருந்து நான் நான்வெஜ்ஜே மறந்துட்டேன். ஒன்லி வெஜ். பூஜி நானும் வெஜ்ஜி. இப்பல இருந்து நான் குடிக்க போறது டொமேட்டோ சூப்பு. ஸ்டாப். லக்ஷ்மி. ஏ ராகுல், போய் மாவு வாங்கிட்டு வா. கடை மூடியாச்சு. அப்ப போய் பால் வாங்கிட்டு வா. அதெல்லாம் எப்பயோ வாங்கி வச்சுட்டேன். அப்ப போய் காய்கறி வெட்டு. காய்கறி வெட்டணுமா? ஒரு நாள் குடும்பத்தோட சேர்த்து எல்லாரையும் வெட்ட போறேன். டேமேஜ் பண்றாங்க. என்ன நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற. என்ன பத்தி நீ கேள்விப்பட்டிருப்பல்ல? எனக்கு தெரியாது சார். நீ தெரிஞ்சு பண்றியா இல்ல தெரியாம பண்றியா? நான் ஒன்றும் பண்ணல சார். நான் பார்த்தாலே நீ போயிருவ உச்சா. டே பச்சா, நீ இங்க வேலைக்காக வரலடா, வேற ஏதோ வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்க. ஐ வில் வாட்ச் இட். முக்குல வயித்த கலக்குது. டேய் இது வரைக்கும் போட்ட கோழிக்கெல்லாம் காசு வாங்கல. அப்புறம் வாங்கிக்கிறேன். அது இருக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை வருது, ஒரு 20 கோழி போடு. கோழி வேணுமா? கோழி வேணும். நாளைக்கு சாக போற கோழி கூட ஜோடியா ஜாலியா உன் கடையில இருக்குது. நான் கொடுக்கறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. தெரியும். எப்ப பார்த்தாலும் சந்தேகப்படுறீங்க. மூஞ்சி மாதிரி இருக்கு. அதான் விக்கல. டேய் ராகுல், இங்க வாடா. குடும்பமே சேர்ந்து நம்மள அடிச்சு போட்டுருவாங்க போல. என்ன எப்படி ஓடுறா? ஏ லட்சுமி, வீட்டுல இருந்தா முன்னாடி வலிக்குது பின்னாடி வலிக்குதுன்னு சொல்லுவேன். இப்ப எங்க போச்சு அந்த வலி? நம்ம உயிரெடுக்க வந்துட்டு இருக்காருங்க. முன்னாடியாவது பின்னாடியாவது அதெல்லாம் ஓடலாம். மூடிக்கிட்டு வா. ஏ பொம்மாயி, நான் விட மாட்டேன்.
அண்ணா ஜீப்ல போனா பிடிக்க முடியாண்ணே, இறங்கி ஓடலாண்ணே. கம் ஆன் ஜம்ப். நீ ஓடி ஓடி சாவறதுக்கு அவங்க கிட்டே மாட்டி இருக்கலாம். வா 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 கோயிலுக்குள்ள ஒளிஞ்சிக்கலாம். நடுவு போடுவியா? அவனை தொடாத, அவனை விட்டுரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் மேல போயிருவாரு. என்னையா பேசுற நீ? நாங்க சாவ கூடாதுன்னு அந்த கடவுள் கிட்ட நீ வேண்டிக்கோ, அப்பதான் கடவுள் உனக்கு பணம் கொடுப்பாரு. ஐயோ ஐயோ காசு. ஐயோ எங்களை எப்படியாவது காப்பாத்துமா, எங்களை கொல்றதுக்காக வரானுங்கம்மா, எங்களை எப்படியாவது காப்பாத்துமா. ஒரு கோழி கூட நான் கொன்னது கிடையாது தாயே. என்ன மட்டும் கூட்டத்துக்கு காப்பாத்தி. மஞ்சள் பூசினா அம்மனை கண்டுபிடிக்க முடியாது, நம்மளும் பூசிக்கிட்டா நம்மளையும் கண்டுபிடிக்க முடியாது. எடுத்துக்கோங்க, அப்பதான் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. சீக்கிரம் எடுத்து பூசிக்கோடா. இந்தாடா, நீ கூட பூசிக்கோ. இந்தா பூஜா பூஜா, இந்தா பூசிக்கோ. எல்லாம் எடுத்துக்கோங்க, எல்லாம் எடுத்துக்கோங்க. செத்த கோழிக்கு மஞ்சள் பூசுற பாவம் என்ன சும்மா விடுமா? சும்மா விடுமா? ஐயோ, இப்ப நான் மஞ்சள் பூசிக்கிட்டு சாவ போறேனே. நான் யாருன்னு தெரியுதா? லக்ஷ்மி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் ஊர்ல இருந்து என்ன காப்பாத்து கூட்டிட்டு வந்த, அப்ப எதுக்கு காப்பாத்துனடி இப்பதான் புரியுது. உன் ஊர்ல உன் கண்ணு முன்னாடியே சாவறதுக்கா? அம்மா எதுக்கு மஞ்சளை பூசிக்கிறீங்க? அது என்ன உங்களுக்கு தெரியாதா? கடவுள் மாதிரியே நம்மளும் மஞ்சளை பூசிக்கிட்டோம்னா கடவுளோட ஆசைப்படி நம்ம யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. அம்மா தாயே, தினமும் உனக்கு நான் மஞ்சளை பூசுறேன், எனக்கு பூசிக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன், அதுக்காக தான் இந்த கஷ்டம், மன்னிச்சிருமா. எதுக்கு எல்லாரும் மஞ்சள் பூசிக்கிறீங்க? இல்லனா எங்களுக்கு பூஜை எல்லாரும் பூசிக்கோங்க. என்னடா காசு போடுங்க. நாங்க தேடுற ஆள் எங்க கிட்ட மாட்டிக்கணும்னு வேண்டிக்கோ, வந்து காசு தரேன். இப்ப யாருக்காக சாமி வேண்டது? இவனுக்காக கும்பிட்டா ஒரு நாள் தானே காசு கிடைக்கும். ஆனா அவங்க சொன்ன மாதிரி கும்பிட்டா கடவுள் வாழ்க்கை ஃபுல்லா காசு கொடுப்பார்ல. ஐயோ மாட்டானுங்கடா. ஏய் திரும்புங்க. என்னடா இது? எல்லாருமே மஞ்சள் பூசிருக்காங்க, இதுல எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறது? எடுத்துக்கோ தம்பி. உங்க அண்ணன் குருதேவ் வரல, அவர் நல்ல மனசுக்கு 100 வருஷம் வாழ்வார். என்ன சொன்ன? அப்படின்னா 100 வருஷத்துக்கு மேலேயே வாழ்வாருன்னு. அவர் செத்துட்டாருன்னு தெரிஞ்சும் ஏய் முதல்ல இவனுக்கு பூஜையை போடுங்கடா. மஞ்சளை பூசினா நல்லது. நாங்க தண்ணியை ரெடி பண்ணுங்கடா. இவங்க எல்லாரையும் லைன்ல நிறுத்துறா. அண்ணா டேங்க்ல தண்ணி இல்லண்ணா. தேங்காய் எடுத்துட்டு வாங்கடா. தேங்காய் தண்ணி மூஞ்சில பட்டுருச்சுன்னா கண்டுபிடிச்சிருவானுங்களே. நீங்க கோழியை கொல்றீங்க, உங்களை கொல்றதுல நியாயம் இருக்கு. இந்த அப்பாவியை எதுக்கு கொல்லணும்? கோழியை கொல்றது பாவம்னா அந்த கோழியை கொடுத்தவனுக்கும் பாவம் தான். எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, கசாப்பு கடை சவகாசம் சாவலதான் முடியும்னு. அது இப்ப நடக்க போகுது. உங்களுக்கு கோழி ஃப்ரீயா கொடுத்தேன், இப்ப என் உயிர் ஃப்ரீயா போகுது. பூஜி. என் பேரு பூஜி இல்ல பூஜா. பூஜி பூஜி பூஜி. எல்லாருக்கும் மொத்தமா பூஜை தான் பண்ண போறாங்க. அங்க அவங்கள பீஸ் பீஸா நறுக்கிட்டு இங்க எப்படி தேங்காய் பீஸ் சாப்பிடுறான் பாரு. எவன்டா அது பேசுறது? அவனை இழுத்துட்டு வாங்கடா. எதுக்கு சார் பேசிட்டு இருக்கீங்க? அறிவில்ல? நான் எங்கடா பேசுனேன்? நான் பேசவே இல்லையடா. எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் வழி இல்ல, இந்த பக்கம் போ. ஐயோ, இங்க நாய்க்குள்ள தள்ளிட்டு பிடிக்காத. ஐயோ, ஏற முடியலையே. அந்த பக்கம் ஒரு கேட் இருக்கு, அது வழியா போயிடலாம். சீக்கிரம் வாங்க வாங்க. டேய், குருதேவோட வீடுடா. அடியே, ஐயோ. ஏய் வண்டி நிறுத்து. ஒரு இடம் விடாம எல்லா இடமும் தேடுங்க. நம்ம அவங்க வீட்டுக்குள்ள இருந்தா அவங்க நம்மள தேட மாட்டாங்க. ஏய் என்னாச்சு? டேய், சுடுகாட்டுல போய் படுத்துக்க சொல்றியா? பயப்படாதீங்க, நம்ம உள்ள இருக்கிறதா சேஃப். வாங்க. இவன் தெளிவா தான் இருக்கான், இவனையும் ஃபாலோ பண்ணுவோம். போ போ போ, வாங்க வாங்க. எனக்கு பயமா இருக்கு, நான் வரல. ஏய், இவனை நம்பலாமா? இந்த வழி விட்ட வேற வழி இல்ல. எப்படியும் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் உள்ள இருந்தானா அவனுங்களே வெளியில போயிடுவாங்க. போங்க வாடி.